ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வர நக்கி நக்கி குல்லா போட்டுண்டு தானே இருக்க. அப்ப முருகன் கோயில்ல வச்ச திருநீரை அழிப்பாங்களா? ஹிந்து விரோதி இல்லையா? இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது. கடைசி சொட்டு கஞ்சி வர குல்லாவை அவுக்கிறியா, எடுக்கிறியா? அதனால சொல்றேன்னா, இந்த தீய சக்திகள் they got exposed themselves. திருப்பரங்குன்றத்திற்கு நான் சென்றிருந்தேன். நம்முடைய தோழர்களின் அழைப்பை ஏற்று முருகன் கோவிலில் வழிபாடு செய்தேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் போனது எனக்கு நினைவு இருக்கிறது. அப்போது நான் மதுரையிலே தடய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம். மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது. சென்றேன். இப்போது கோவிலை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே கருவறைக்குள்ளே இருக்கிற முருகனை அந்த குடைவரை கோயிலாக உள்ள அந்த குகையில் முருகனை பார்க்க இயலவில்லை. வெளியே ஒரு இடத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற முருகன், தெய்வானை உள்ளிட்ட இதர தெய்வங்களை தரிசனம் செய்ய அனுமதித்தார்கள். பூஜை செய்து எனக்கு திருநீறு பூசினார்கள். கழுத்தில் எனக்கு மாலை அணிவித்தார்கள். தலையில் பரிவட்டம் கட்டினார்கள். உடன் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் முருகனை தரிசித்தோம். ஏறத்தாழ 1 மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம். ஏராளமானவர்கள் என்னோடு படம் எடுத்து கொண்டார்கள். தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பல பேர் என்னோடு படம் எடுத்து கொண்டார்கள். எல்லாம் முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்கள் வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு 1 வார காலமாக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும்? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்திருக்க முடியும். கையிலே நான் வாங்கி கொண்டால் போதும். பூசாரிகள் யாரும் நெற்றியில் கட்டாயம் பூசியே தீருவேன் என்று வற்புறுத்துவதில்லை. பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள். சில இடங்களில் தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள். ஆக கையை நீட்டினால் என் கையிலே திருநீரை கொடுத்து விட போகிறார்கள். நான் அதை பூசிக்கொள்ளாமலே கூட தவிர்த்திருக்க முடியும். எந்த கோவிலிலும் அப்படி நான் செய்வதில்லை. சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன். எனக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு, ஆர்வம் உண்டு. புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை. அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையதில்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது.
என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே என்னிடத்தில் உண்டு. குன்றக்குடி அடிகளாரை சந்திக்க சென்றபோது பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற அடிகளார், பழைய அடிகளார், பொன்னம்பல அடிகளாருக்கு முன்பு இருந்தவர், மூத்தவர், பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற போது திருநீறு பூசிதான் அழைத்திருக்கிறார் என்று நாம் படிக்க முடிகிறது. பெரியார் அந்த இடத்திலே நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர், எனக்கு திருநீறு வேண்டாம் என்று மறுதளித்திருந்தால் அவர் முதிர்ச்சியற்றவர் என்றுதான் சமூகம் சொல்லும். பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் என்பது குன்றக்குடி அடிகளாருக்கு தெரியாததல்ல, தெரியும். ஆனால் அப்படி வரவேற்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவு. வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திருநீர் பூசுகிற போது பெரியாருக்கும் பூசினால்தான் தனக்கு மனநிறைவு என்று கருதிய அடிகளார் அவ்வாறு திருநீர் பூசியிருக்கிறார். அவருடைய உணர்வுகளை மதிக்கிற வகையில் பெரியாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது பின்னாளில் நான் கேள்விப்பட்ட தகவல். ஆனால் எப்போதும் நான் என்னை சிறப்பு செய்யக்கூடியவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அணுகுமுறைகளை கையாண்டு வந்திருக்கிறேன். நானே கலசத்தில் தண்ணீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறேன் பல கோவில்களில். என்னுடைய உறவினர்கள் அழைத்து, எனது இயக்க தோழர்கள் அழைத்து இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது அதை மறுதளிப்பதிலே எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்பட போவதில்லை, அல்லது எதையும் நான் பெரிதாக சாதித்து விடப் போவதில்லை. அவர்கள் சொன்னதை நான் செய்தேன் என்பதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி, அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். ஆனால் சங்கிகள் இன்றைக்கு நம்மை குறிவைத்து நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற அரசியலை நாம் இங்கே பார்க்கிறோம். தமிழ்நாடு ஏதோ ஒரு திசைக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதுவரையில் கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக நீதி அரசியல் இங்கே சிதைந்து போகுமோ என்கிற கவலை மேலிடுகிறது. வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு இந்த சங்கப்பரிவார கும்பலை தோள்களில் தூக்கி சுமக்கிறார்களே, இது எங்கே போய் முடியுமோ? தமிழ்நாட்டின் அரசியல் என்ன கதிக்கு ஆளாகுமோ என்கிற கவலைதான் நமக்கு மேலிடுகிறது. அடுத்த தேர்தலிலே எத்தனை இடங்களை வாங்கலாம், எத்தனை இடங்களில் வெற்றி பெறலாம், அதற்கு எந்த கூட்டணியில் சேரலாம் என்று எல்லோரும் கணக்கு போட்டு கொண்டிருக்கிற போது நமக்கு வரும் காலங்களில் தமிழ்நாடு என்ன நிலைக்கு ஆளாகுமோ என்கிற கவலை இருக்கிறது. இந்த கும்பலெல்லாம் வலுப்பெற்றால் இங்கே வட இந்திய மாநிலங்களில் நடக்கிற கும்பல் கொலைகள் கூட நடக்கும். மாப் லிஞ்சிங், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரித்தாட வாய்ப்பு இருக்கிறது. விளிம்பு நிலை மக்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு அவலம் ஏற்பட்டுவிடும். இதுதான் நமக்குள்ள கவலை. முருக பக்தர்களுக்கு எத்தனையோ அடிப்படை கோரிக்கைகள் இருக்கின்றன. எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டிலே மனைப்பட்டா இல்லாமல் புறம்போக்குகளிலே குடிசை போட்டு வாழ்கிறார்கள். அந்த மக்களுக்கு மனைப்பட்டா வேண்டும் என்று இந்த கும்பல் எங்காவது போராடி இருக்கிறதா? கோவில் நிலங்கள், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கிடக்கின்றன, தரிசாக கிடக்கின்றன. அந்த கோவில் நிலங்களிலே இந்த ஏழை எளிய மக்கள் குடியிருப்பதற்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த சங் பரிவார் கும்பல் கோரிக்கை எழுப்புமா? முருகன் கோவில்களில் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஏன் இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை அவர்களால் இயற்ற முடியவில்லை? அனைவருக்கும் கல்வி என்று பொதுவான ஒரு திட்டம் இருக்கிறதே, ஆனால் அனைவருக்கும் கல்வி போய் சேர்ந்திருக்கிறதா? அதற்கென்ன போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள்? அனைவருக்கும் வீடு என்கிற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அனைவருக்கும் வீடு கிடைத்திருக்கிறதா?
வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக என்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். எத்தனை கிராமங்களில் சுடுகாட்டு பாதை இல்லாமல் அல்லலுறுகிறார்கள். மழை வெள்ளத்தில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி தோளிலே பிணங்களை சுமந்து செல்லுகிற காட்சிகள் எங்கெல்லாம் இந்தியா முழுவதும் நடக்கின்றனவே. இதற்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆக இந்த ஏழை எளிய மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக, வாழ்வாதாரங்களுக்காக, அவர்களின் இதர இன்ன பிற கோரிக்கைகளுக்காக போராட முன்வராதவர்கள் மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதை எதிர்க்கிற நம்மை பார்த்து நாம் மதத்தின் பெயரால் அரசியல் செய்கிறோம் என்கிறார்கள்.